நாளன்று தன்னுடைய குரல் வளைகளை தானே அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஹாசம் இறந்தவுடன் அவரது படையில் இருந்த 42 வீரர்களையும் விசாரணை என்ற பெயரில் பல்வேறு ஊர்களில் பொது இடங்களில் நிற்க வைத்து சுட்டுக் கொன்றனர். பொது இடங்களில் பொதுமக்களின் முன்பு விடுதலை போராளிகளை கொல்வதன் மூலம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட நினைப்பவர்கள் உணர்வுகள் மங்கி மறைந்துவிடும் என்று கணக்கு போட்டார்கள். அவர்கள் போட்ட கணக்கு தப்பு கணக்கானது. போராட்டம் செய்ய யாரும் முன்வர மாட்டார்கள் என்ற நினைப்பினை பொய்யாக்குவது போல ஆங்காங்கே ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கிளர்ச்சி தோன்றிக் கொண்டேதான் இருந்தது. திப்பு சுல்தானுக்கு உதவி செய்ததனாலும் கோவை கோட்டையை முற்றுகையிடச் சென்றதனாலும் தீரன் சின்னமலையின் மீது அளவில்லாத கோபம் ஆங்கிலேயருக்கு ஏற்பட்டது. திப்பு சுல்தானைப் போலவும் வீரபாண்டிய கட்டபொம்மனைப் போலவும் சின்னமலையையும் ஒழித்து கட்டிவிட்டால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியும் என்று எண்ணிய கர்னல் மேக்ஸ்வெல் சின்னமலையை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கலானான். முதலில் வரைபடத்தை பார்த்து ஓடாநிலை கோட்டை எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டான். ஈரோட்டிற்கும் மேலப்பாளையத்திற்கும் இடையில் காவிரி கரையில் ஓடாநிலை கோட்டை இருப்பதை அறிந்தவன் சங்ககிரி கோட்டையில் இருந்து ஓடாநிலை கோட்டையை பிடிக்க முயற்சித்து காவிரியை கடந்தபோது கோட்டைக்கு முன்பாக கருப்ப சேர்வை காவல் காத்துக் கொண்டிருப்பது தெரிய வந்ததுடன் சற்று அஞ்சினான். இருப்பினும் மேக்ஸ்வெல் படையை முன்னோக்கி செலுத்தினான். கருப்ப சேர்வையும் அப்படையை எதிர்கொண்டார். இரு படைகளும் காவிரி ஆற்றின் நடுவில் சந்தித்துக் கொண்டன. கோடையிலும் முட்டிக்கால் அளவு காவிரியில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது. கருப்ப சேர்வையோ மேக்ஸ்வெல் படையினை கடுமையாக எதிர்த்தார். எதிரிப்படை வீரர்களின் உடலில் வாழ்வீச்சு பட்டு வடிந்த இரத்தமும் குதிரைகளில் இருந்து வழிந்த இரத்தமும் தூய்மையான காவிரி நீரை செந்நிறமாக மாற்றி ஓடிக்கொண்டிருந்தது. வாள்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சப்தமும் கத்திகள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சப்தமும் இரண்டுடன் அடிபட்ட வீரர்கள் வலி தாங்காமல் முடியாமல் ஐயோ அம்மாவென்று அலறும் சப்தமும் குதிரைகளின் கணைப்புகளும் 8 திக்கும் முட்டு மோதி எதிரொலித்தன. இந்த எதிரொலி பயிற்சியினை மேற்கொண்டிருந்த தீரன் சின்னமலையின் காதில் விழவே ஆங்கிலப்படை கோட்டைக்குள் நுழைய முற்பட்டு விட்டது போலும். அதனால் இவ்வளவு சப்தங்கள் கேட்கின்றனவோ. ஒருபோதும் எதிரிகளை கோட்டைக்குள் விடக்கூடாது என்ற ஆக்ரோஷத்தில் குதிரை மீது ஏறி ஈட்டியுடன் பறந்து வந்தார் சின்னமலை. எதிரியின் படைத்தலைவனான கர்னல் மேக்ஸ்வெல் இருந்தார். ஈட்டியை மேக்ஸ்வெல்லை நோக்கி எறிந்தார். அவன் சற்று தலையை உடலுடன் திருப்பிக் கொண்டதால் அந்த ஈட்டியானது குதிரையின் கழுத்தினை உரசிச் சென்றது. அதனால் ஏற்பட்ட